வெல்கம் டு விலாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். மட்டன் கைமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூட பட்டை, லவங்கம், கிராம்பு தேவையான அளவு 2 எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கலாம். அன்னாச்சி மொக்கு கூட எடுத்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். அடுத்து 2 வெங்காயத்தை நான் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கி வரணும். அதுக்குள்ளே நான் 1/2 கிலோ ஆட்டுக்கறி மட்டன் எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, பொன்னிறம் ஆகிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அது பச்சை வாசனை போக நம்ம வதக்கிக்கலாம். ஏற்கனவே நான் 2 தக்காளி எடுத்து மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். 2 தக்காளி போதும். 2 வெங்காயம், 2 தக்காளி. இதெல்லாம் நல்லா கிளறி விட்டு பச்சை வாசனை போகட்டும். இது போன பிறகு தேவையான பொருளெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதிகமானாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பட்டை லவங்கெல்லாம் சேர்த்துருக்கோம். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுதான் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. பச்சை வாசனை போன பிறகு ஏற்கனவே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த ஆட்டுக்கறியை சேர்த்துக்கலாம். நல்லா ஆட்டுக்கறியை கழுவிட்டு தான் மிக்சியில் அரைச்சிருக்கோம். இல்லை நீங்கள் கடையிலே கொத்துக்கறி இந்த மாதிரி கைமான்னு சொன்னிங்களா, அவங்க இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி கொடுத்துருவாங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்ட பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கிரேவியாக தான் சேர்க்குறேன். நீங்கள் நல்லா சுக்கா போல் நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் அப்படியும் செய்யலாம். நீங்கள் நான் கொஞ்சம் கிரேவியாகவே சேர்க்குறேன். நடுவில் நம்ம என்ன செய்யலாம், எடுத்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இது வேகிறதுக்கு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும். இது குக்கரில் நீங்கள் விசில் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. இது சாதாரண கடாயே போதும். உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்துடுச்சு. நம்ம கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. இது செய்யறதுக்கு 15 நிமிஷம் தான் ஆகும். தேங்க்யூ.